புரியுங்க அவ்வளவுதான். இதுக்கு மேல இருக்க முடியாம இந்த மாதிரி இந்த தொடர் பிரச்சனைங்க வர ஒரு இடத்த காப்பாத்துறதுக்கு 85ல ஒரு போராட்டம், 2002 2003ல ஒரு பெரிய போராட்டம், 2007ல இருந்து 2011 அப்போ ஒரு பாலம் கொண்டாந்தாங்க, அதுக்கான போராட்டம், 2015ல இந்த லூப் சாலையை வந்து சிமெண்ட் சாலையா போடுறாங்க, அப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம், 18ல இருந்து 21 வரைக்கும் கோர்ட்டு எல்லாம் பெரிய கோர்ட்டு, கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர், போலீஸ் கமிஷனர், சீஃப் ஜட்ஜி இவங்களுக்கு எதிர்ப்பா நம்ம போராட்டம் யாரு கூட பாருங்க, சாதாரண அவங்க எல்லாமே தமிழ்நாட்டோட பெரிய தலைங்க கூட அவ்வளவு வைத்து போராடுறோம். அதுக்கப்புறம் மீன் மார்க்கெட் வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ந்து நாங்க சண்டையே போட்டு நாங்க வாழ்றது இருக்கோம். வெறும் இந்த ஒரு ஊரை கை வச்சீங்கன்னா மொத்தத்தையும் எடுக்கணும்னு பாக்குறீங்க. இந்த ஒரு ஊர் தான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப 40 வருஷமா நாங்க போராடிக்கிட்டே இருந்தா நான் வாழ்றது எப்போ? அப்ப அடுத்த தலைமுறை நாங்க இங்க வாழ வைக்கிறது எப்படி? விசாகப்பட்டினம் போயிட்டீங்கன்னா அது வந்து ரெக்கார்ட். விசாகப்பட்டினம் பீச் எல்லாம் போனீங்கன்னா எல்லாரையும் தூக்கி வந்து ஒரே ஒரு இடத்துக்குள்ள போட்டு இதே மாதிரி குடியிருக்கு. அதுதான் இங்க கொண்டாந்தாங்க. அந்த சிஸ்டம் போயிருக்கு. கண்ணூர் ஃபுல்லா கமர்ஷியல் ஆகி போச்சு. அங்க வந்து சில கிராமம் தான். இங்க பூர்வமே நாங்க எங்களோட பயன்பாடு நாங்க பார்த்து தாராளமா நீங்க பயன்படுத்திங்கன்னு எல்லாருக்கும் நாங்க கொடுத்துருந்தோம். ஆனா எங்களை வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்வெட்டு இருக்கும், மீனவர்கள் எல்லாம் வாழ்ந்த பகுதி. அந்த மாதிரி இங்க ஆகணும்னு பாக்குறேன். நீங்களும் வாழ்ந்தீங்க, அவ்வளவுதான், அதை சொல்றோம். ஆனா இங்க வாழாதீங்கன்ற நிலைமை ஓடி இருக்குது. நல்ல வேலை ஏதோ எங்களுக்கு முன்னாடியும் சரி இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் சரி ஏதோ கொஞ்சமாவது அதிகமா நாங்க இந்த தொழில இருக்கிறோம். அதனால நம்ம அதை நோக்கி நாங்க ஓடிட்டு இருக்கோம்.